இந்த வீடியோ என்னன்னா சிம்பிளாக என்னோட கம்ப்ளீட் இன்கம்மை உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து இன்கம்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்கல்ல, யூடியூபர்ஸே இருக்காங்க, அவங்களோட இன்கம்லாம் யாரும் ரிவீல் பண்ணதில்லை. இன்கம் ரிவீல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, லைக் இப்போ தான் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்களா இருப்பாங்க, எடிட்டிங் பிடிச்சி பண்ணலான்னு இருப்பாங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஃப்ரீலான்ஸ் பண்ணவங்க அவங்களோட இன்கம் ரிவீல் பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்றது தெரியும். January 1, 2025 எனக்கு இருந்த நாலேஜும் December 31, 2025 இருக்கிற நாலேஜும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் நடுவில். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தா நிறைய லாஸஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸஸ் எல்லாம் ஒரு வீடியோவில் சொன்னால் அவங்க அந்த 1 இயரை சேவ் பண்ணணும். இதுக்காக தான் இந்த இன்கம் ரிவீலே பண்ணுறது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணு, நான் எவ்வளோ இந்த இயர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன் டோட்டலாக. லேக்ஸில் ஒரு 10 lakh. ஓகே, வேணால் நான் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து 10,14,840. இதில் மொத்தம் 10 lakh இருக்குல்ல, இது வந்து ரெவன்யூ மட்டும்தான். இது வந்து இன்கம் கிடையாது. 40 to 50% வந்து நான் ஒர்க் பண்ணி அதில் வந்து இன்கமாக இருக்கும். அந்த ஒரு 10% வந்து நான் ஏஜென்சி ரன் பண்ணுறல, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டாக இருக்கும். எனக்கு போக ரிமைனிங் ஒரு அமௌண்ட் எல்லாமே நான் வந்து எடிட்டர்ஸ்கிட்ட கொடுத்துருவேன். சொல்கிறேன்னு சொன்னேன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் ரெவென்யூ? இன்கம்ங்கிறது இதில் மொத்தமாக அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தது. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்க்காம எனக்கு வந்து 10 lakh வந்து இருக்குது. இதுவே பக்கத்தில் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு டேப் வச்சுருக்கேன்ல, ஆல்மோஸ்ட் 8,48,979, விச் மீன்ஸ் நான் எடிட்டருக்கு கொடுத்தது, என்னோட எக்ஸ்பென்சஸ், என்னுடைய ஏஜென்சிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 9 lakh இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஒரு ப்ராஃபிட், அதாவது கையில் வந்து சேவிங் அப்படின்னு பார்த்தா 1 lakh இருக்குது. வாட் வாஸ் த ஸ்டார்டிங் பீரியட் அண்ட் எப்படி அவங்க உனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணாங்க? நான் காலேஜ் படிக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து எடிட்டர் ஃப்ரெண்டுன்ற பேஜில் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். அந்த கண்டென்ட் வச்சு தான் எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டே வந்தாங்க. இந்த கண்டென்ட் இன்னும் கண்டினியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து இன்னும் கிளைண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஒரு வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 million வியூஸ் போச்சு. பட் அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நான் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு பண்ணித்தரேன். அது எப்படி பொசிஷன் ஆகிடுச்சுன்னா, என்னுடைய குவாலிட்டியே லோவர் கிரேடில் பொசிஷன் ஆகிடுச்சு. அதில் ரீச் அவுட் பண்ணவங்களாம் என்னுடைய ஸ்கில்லை பார்த்து ரீச் அவுட் பண்ணல. இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா கம்மியாக பேமெண்ட் வைக்கிறேன், அதுக்காக ஓகே நம்ம இவங்க கிட்ட கொடுத்துடலாம். இதுதான் என்னோட இந்த வருஷத்துலேயே நான் ஃபஸ்ட்டு பண்ண முதல் மிஸ்டேக். ஸோ இதனால் எனக்கும் வர கிளைண்ட்ஸ்னால எனக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. லைக் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இல்லாமல் ஓகே வரதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் டைமில் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் ஷீட் போட்டு கால்குலேட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளுடைய வேல்யூவும் நம்மளுக்கு வர அமௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளோட வேல்யூ இங்கே இருக்குது, நம்மளுக்கு வர அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது. How did you find your worth is this much and they are paying you only so much? 2 டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கில் பேஸ்டு, இன்னொன்று வந்து லேபர் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. லேபர் பேஸ்டுனா யார் வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குது. இல்லாட்டி ஃபிசிக்கலாக பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே லேபர் ஒர்க்ஸு. பட் இந்த மாதிரி எடிட்டிங்கு, கோடிங்கு, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இந்த லேர்ன் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு டைம் போட்டு எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணியிருப்போம். இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த ஒர்க்கையும் நான் லேபர் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பெர் ஹவருக்கு ஒரு 200 கிடைக்குதுன்னா, ஒரு லேபர் ஒர்க்குக்கு பெர் ஹவருக்கு 300 to 400 கிடைக்கும். இதை பண்ணுறதுக்கு நான் அதையே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஸ்கில் அப்படிங்கிறது வேறு, லேபர் ஒர்க் அப்படிங்கிறது வேறு. எப்பயுமே லேபர் ஒர்க்கோட ஸ்கில் ஒர்க்கு வந்து அதிகமாக தான் இருக்கணும். பெர் ஹவர் வேல்யூ நான் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை டபுள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யோசித்து ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணி கிளைண்ட்ஸை வந்து இன்னும் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் உனக்கு கையில் எதுவுமே இருந்திருக்காது. ஐம் சேயிங் அபவுட் மனி. ஹவு டிட் யூ மேனேஜ் டு டூ இட்? வித் வாட் யூ ஹவ் ஸ்டார்டட் இட்? வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டிட் யூ ஹேவ்? காலேஜில் வந்து ஒரு லேப், இந்த மாதிரி ஒரு லேப்பில் தான் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் டே வந்து அந்த லேப்டாப் வந்து காணாமல் போயிடுச்சு. ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரீலான்சிங் வந்து ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு பிசி வாங்கினேன். ஸோ வீட்லேயும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. டோட்டலாக அந்த பிசியோட வேல்யூ வந்து ஒரு 60,000. அது வந்து ரொம்ப ஒரு லோ எண்ட் பிசி தான். ஸோ அந்த பிசியை வச்சு ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரீமியர் ப்ரோவில் ஃப்ரம் லெவல் 10 இருக்கும் அப்படின்னா அந்த பிசியை வச்சு நான் லெவல் 80க்கு புஷ் பண்ணிட்டேன். ஸோ 1 இயரில் ஒர்க் பண்ணி வர அமௌண்ட்டை ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இது மட்டும் தான் பண்ணுவேன். லைக் இப்போ வந்து எனக்கு ஒரு 10,000 வருது அப்படின்னா அந்த 10,000 முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா பேங்க்கில் போய் எஃப்டி போட்டுருவேன். லைக் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம், இந்த அமௌண்ட்டை இப்போ எடுத்த உடனே லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சரில் க்ரோத்துக்கு போது இந்த மணி நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த அமௌண்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு வச்சோன்னா அது தொடவே கூடாது. ஸோ அதனால் வீட்டில் இருந்து 1 இயர் பண்ணி அதில் என்னால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சு இது வந்து நம்மளுடைய வால்ட், இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இதுலேருந்து எடுத்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் என்னுடைய
என்னுடைய ஐடியா. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணேன், என்னுடைய வால்ட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீலான்சிங் அந்த ஏஜென்சிக்குள்ளேயே ஜம்ப் பண்ணேன். இன்கம்ஸ் வருது, ரெவென்யூஸ் ஜென்ரேட் ஆகுதுல்ல, ஹவு டு யூ ட்ராக் இட் அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் இன் அ ஷீட்? ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து கீழே சம்மரின்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே இன்கம்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இந்த இன்கம் சார்ட்டில் என்ன அப்படின்னா, நான் என்னென்ன கிளைண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறனோ அது என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அதுலேருந்து எனக்கு எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கு, இது எல்லாத்தையுமே நான் எவ்ரி மந்த் இன்கம்ன்ற ஒரு காலம்ல ட்ராக் பண்ணுவேன். அண்ட் தென் எக்ஸ்பென்சஸில் வந்து எவ்ரி ₹1 எக்ஸ்பென்ஸ் ஆகிருந்தாலும் அந்த எக்ஸ்பென்ஸை வந்து இதில் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே வந்து என்னுடைய கிளைண்ட்ஸோடைய நேம் போட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு தான் நம்ம ரெகுலராக வீடியோ எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஒன்று வந்து நான் தனியாக ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணிடுவேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் எவ்வளோலாம் இன்கம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இன்கம்மை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த இன்கம் ட்ராக் பண்ணுறது எல்லாத்தையும் சம்மரின்னு கொண்டு வந்து இங்கே நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். இங்கே C1, C2, C3ன்னு இருக்குல்ல, இது எல்லாமே கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3. ஸோ இந்த சார்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிராஃபாக போட்டு வச்சுருவேன். இது எதுக்காகனா, எனக்கு வந்து நம்பராக பார்க்கும்போது எந்த மந்த் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எந்த மந்த் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. இதில் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மந்த் வந்து ஒரு 50 இருக்குது. இந்த கிராஃபை பார்க்கும்போது செகண்ட் மந்தில் வந்து க்ரோத் இருக்குது. நான் தேர்ட் மந்தில் வந்து க்ரோத் வந்து அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மந்த் க்ரோத் கம்மியாக இருக்குது, இந்த மந்த் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு அடுத்த மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு கிளைண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் வீடியோ டைப்ஸ் எடிட்டிங் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபிக்ஸ் த ப்ரைஸிங் ஃபார் ஈச் கிளைண்ட்ஸ் இந்த வீடியோ டைப்? ஸோ இது எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ரைஸிங்கே நான் மாறும். இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு ப்ரைஸிங் வாங்கிக்கிட்டு இருக்கேன், நான் வில்லேஜில் இருக்கும்போது ஒரு ப்ரைஸிங் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சிட்டிக்கு போய் என்னால் அந்த ப்ரைஸிங்கில் வச்சு சர்வைவே பண்ண முடியாது. ஆனால் என் குவாலிட்டியில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. அந்த ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கிரியேட் பண்ணது தான் இந்த ட்ராக்கர். இந்த ப்ரைஸிங் என்னென்னா, ஒரு பேசிக் ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். இது என்னோட எக்ஸ்பென்சஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்து 10K வாச்சும் ரெண்ட் இருக்கும் கரெக்டாக. இங்கே ரெண்ட் வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஒரு 12K ஆவரேஜாக ஒரு 12K வந்து ஒரு ரெண்ட் இருக்கும் ஒரு வீட்டில். இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன், எனக்கு பெர் மந்த்துக்கு 1500 எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறேன். நான் வீட்டில் இருக்கும்போது 2 மாதத்துக்கு சேர்த்து 1500 தான் பே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து 1000 போடுறேன். இன்டர்நெட் வந்து வைஃபை நம்ம கண்டிப்பாக போட்டு தான். இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் லைட் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்டர் வந்து இதில் என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கான எக்ஸ்பென்சஸ்னு ஒரு 8000 ஆயிடும். ட்ராவல்னு போட்டு ஒரு 2K வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி போட்டோம்னா எனக்கு மாதத்துக்கு 23,000 எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 25,000 ஏர்ன் பண்ணாதான் என்னால் இந்த 23,800 மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்பென்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி சேலரியாக ஒரு 26,000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. 9 to 5 ஜாப்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 8 hours இருக்குமா? ஒர்ஸ்ட் கேஸே போடுறோம், ஒரு 10 hours போட்டுக்கலாம். ஒருத்தங்க ஒரு 10 hours ஒர்க் பண்ணுறாங்க, மந்த்துக்கு 26 days அப்படின்னா டோட்டலாக 260 hours மாதத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ₹8.46. இதுதான் அவங்க 1 ஹவருக்கு ஒர்க் பண்ணி எடுக்கிற அமௌண்ட். இந்த ஹவர்லி ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த டோட்டல் இன்கம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ மந்த்லி 23,800 எக்ஸ்பென்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ அப்போ நான் இயர்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன்னா 2,85,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளோ, ஜஸ்ட்டு 3,12,000. ஸோ இப்போ நான் வந்து இதையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வருஷத்துக்கு என்னுடைய சேவிங்னு பார்த்தா 26,400. அதாவது 12 மாதம் ஒர்க் பண்ணி ஒரு மாத காசு தான் நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த 1 month காசும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா போயிடும். இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே தான் நம்ம கை வைக்கணும். ஹவர்லி ரேட் நம்ம 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், 1 ஹவருக்கு நம்மளுடைய வேல்யூ என்ன, அதை பொறுத்து தான் இந்த மொத்த கேமுமே மாறும். இந்த ஹவர்லி ரேட்டுங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா என்னோடய இன்கம்மையும் எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணால், டோட்டல் இன்கம்மையும் டோட்டல் எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ்பென்ஸ்லாம் போக நெட்டாக ஒரு அமௌண்ட் நிற்கும்ல, இதுதான் என்னுடைய அமௌண்ட். இந்த ₹8 தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆவரேஜாக ஒரு ஜாபுக்கு போகிறாங்கனாலே உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் தேவை. நம்ம இந்த ஹவர்லி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று எக்ஸ்பென்ஸை குறைக்கணும், இல்லாட்டி இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பென்ஸை நம்மளால் குறைக்கவே முடியாது, ஆனால் என்னால் இந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்ல. நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். இந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் டோட்டல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்ட்டு நான் வந்து இப்போ நான் 10 hours ஒர்க் பண்ணுறேன், நான் 25,000 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு 17 hours ஒர்க் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பெர் ஹவர் வேல்யூ வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஹவர்ஸை வந்து 10ஆவே வச்சுட்டு நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் பெர் ஹவர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ்
ஆவரேஜாக பெர் ஹவர் வேல்யூ 200 to 300 இருந்தால் தான் ஒரு growth இருக்கும் ஸ்கில் லெவலில். ஸோ ஜஸ்ட் இந்த 100க்கு மேலே வச்சா தான் பெஞ்ச் மார்க்கு நம்மளால் ஸ்கில்லையும் க்ரோத் பண்ண முடியும், இது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமலையும் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இல்லாட்டி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். பேமெண்ட் இஷ்யூ சம்மந்தப்பட்டமான நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல. ஸோ ஹவு டு யூ சால்வ் தட் அண்ட் ஹவு டு யூ ஃபேஸ், நீ அது எப்படி பார்க்குற? ஆக்சுவலி பல டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அஸ் எடிட்டராக நமக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளைண்ட் சைடில் இருக்கும். டைமுக்கு டெலிவர் பண்ணணும், டெய்லியும் கொடுக்கணும், இந்த டைமுக்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னா நம்மளும் கிளைண்ட் சைடில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணும். ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்காமல் ஒர்க் பண்ணக்கூடாது. லைக் ஒரு டைம்லி டெலிவர் பண்ணுறேன்னா என்னுடைய ஒர்க் ஹவர்ஸ் இது அப்படின்னா அந்த ஒர்க் ஹவர்ஸில் மட்டும் தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். அதுதான் ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நான் வந்து நைட் 2 மணிக்கும் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கரெக்டாக இருந்தேன் அப்படின்னா கிளைண்ட்டு எனக்கு 2 மணிக்கு கால் பண்ணி கரெக்ஷன் சொல்ல தான் செய்வாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட் அதுக்குள்ளே நம்மளை வர வைக்கணும். எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பிஸ்னஸ் டேஸ்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுறோன்றதுனால 24/7 நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன பேமெண்ட்டுக்காக நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுனா ஒன்று அந்த கிளைண்ட்டை வந்து கட் பண்ணிடணும், இல்லாட்டி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஹை பே கிளைண்ட், லோ பே கிளைண்ட்னு 2 பேர் இருப்பாங்க. லோ பே கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தே அகைன் அண்ட் அகைன் பார்கெயின்ஸ் யூ பிகாஸ் தே டிடன்ட் வேல்யூ யுவர் டைம், தே வேல்யூ ஒன்லி மணி. அவங்களுடைய மணியை வேல்யூ பண்ணுவாங்க, ஆனால் உங்களுடைய டைம் வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. இப்படிங்கிற கிளைண்ட்டு வந்து உங்களுடைய வேல்யூக்காக உங்ககிட்ட வரல, நீங்கள் கம்மியாக பண்ணுவீங்க அதனால் உங்ககிட்ட வந்திருக்காங்க. இதுவே நான் வந்து லைக் இப்போ 1 வீக் வந்து அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் வந்துட்டேன், இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சில கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்க பே பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து உங்களுடைய வேல்யூ, யுவர் ஸ்கில், யுவர் டைம், வாங்குற அமௌண்ட்டுக்கு அந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுறோம்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரோத் இருக்கும் செக்டார் வைஸ். இல்லாட்டி நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க, உங்களை விட கம்மியாக பண்ணுறவங்க கிடைச்சாங்கன்னா உங்களை விட்டு அங்கே ஜம்ப் பண்ணிடுவாங்க. உங்களை விட நல்லா பண்ணுறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில். ஸோ வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹேவ் மேட் ஆஸ் அ ஃப்ரீலான்சர்? ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் பி எ ஜென்ரலிஸ்ட், பி எ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்னா ரீல், வெட்டிங்னா வெட்டிங் எடிட். ஸோ அந்த ரீல்லையுமே நான் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுவேன், இல்லாட்டி டாக்கிங் எட் தான் பண்ணுவேன், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அசெட்ஸ் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் வரும்போது நம்ம கம்மியான ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம், அதில் பொட்டன்ஷியல், இன்கம் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இதுவே நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் எடுத்து பண்ணோம்னா எல்லாத்தையுமே புதுசாக கிரியேட் பண்ணி நம்மளோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், மணி வந்து கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலி ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுறோம்ல அதில் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் க்ரோ ஆக முடியும். இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஃபார் எடிட்டிங், ஸோ அது நீ எங்கே கற்றுக்கிட்ட அண்ட் இஸ் எனி டிகிரி டு பி லேர்ன்ட் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வாங்கணுமா, அது எப்படி பண்ணணும்? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எந்த ஹெல்ப்புமே பண்ண போகிறதில்ல, ஸ்கில் மட்டும்தான் நம்மளை வந்து இங்கே புஷ் பண்ணவே போகுது. கற்றுக்கிறது வந்து நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டது வந்து செல்ஃப் லேர்ன் தான். ஃப்ரம் ஃபோன்லேருந்து லேப்டாப் ஸ்விட்ச் ஆனது எல்லாமே யூடியூப் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் மாஸ்டர் பண்ணுறதும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதும் எல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அது வரணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். What are the charges that you charge for வீடியோ எடிட்டிங்? ஒரு வீடியோக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக ஒரு ரீலுக்கு சொல்கிறேன் ஒரு 800 இருக்கும். ஒரு பேசிக் எடிட்டு, பேசிக் கட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கும் கீழே பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணலாம். என்ன மாதிரியான ஒர்க்கு நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே போகணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 800 இருக்குன்னா 800க்கு மேலே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது பெட்டர், மச் பெட்டர். 800ங்கிறது ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ளே 800 போட முடியாது. இதே 800 ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணால் ஒரு காஸ்ட் வரும், ஒரு டாக்கிங் ஹெட்டுக்கு ஒரு காஸ்ட் வரும். ஏன்னா அதில் பண்ணுற ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே அது எங்கே வந்து நிற்கும்னா பெர் ஹவர் சார்ஜஸ் தான். முதல்ல உங்களுடைய பெர் ஹவர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர் ஹவருக்கு எனக்கு 300 வேணும் அப்படின்னா 300 பெர் ஹவர்னா ஒரு இந்த வீடியோக்கு வந்து ஒரு 4 hours to 5 hours சார்ஜ் ஆகுதுன்னா ஒரு வீடியோக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ்னால் 1500 சார்ஜ் ஆகும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ உங்களுடைய வீடியோடைய காஸ்ட் வந்து 1500. ஒர்க் அதிகமாக பண்ணுறீங்க, அதில் வேல்யூ அதிகமாக கொடுக்குறீங்கன்னா பெர் ஹவருக்கு 1000 வைக்கலாம். 1000 வச்சிங்கன்னா பெர் வீடியோக்கு வந்து 5000 வரும். சேம் 5 hours வேல்யூ அதிகம் இல்லை. ஒரு ரீலுக்கு 15,000 20,000 பே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் 15,000 20,000க்கு வாங்குற அளவுக்கு குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. நீங்கள் உங்களை அப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். அவ்வளோ குவாலிட்டியை நான் 500க்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான யூஸும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட்லி கம்ப்ளீட்லி ட்ராஷ் தான். ஆனால் இதுவே உங்களுடைய குவாலிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுக்கான ப்ரைஸிங் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னும் போது தான் ஹெல்த்தியான காம்படிஷன் வளரும். ஒரு ப்ராடக்ட்னு வரும்போது ப்ரைஸை கம்மியாக வச்சு விற்க முடியும். ஆனால் சர்வீஸ்னு வரும்போது யூ ட்ரேட் யுவர் டைம் டு மணி. உங்கள் டைம் எந்த அளவுக்கு ஒரு செகண்டும் டைம் மணி தான். நீங்கள்
ஒரு கரெக்ஷனை எக்ஸ்ட்ரா பண்ணிங்கனாலுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தா மட்டும்தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணவே முடியும். இப்போ வந்து நீ ஷீட்ஸில் காமிச்சிருந்தல ஒரு 2-3 ஷீட்ஸ் ஃபார் இன்கம் ஜென்ரேட் பண்ணது, அப்புறம் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ போகுது வருது அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணியிருந்தால. ஸோ அது எங்கே போய் பார்க்குறது? ஹவு டு வி டவுன்லோட் இட்? இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து நான் க்ரியேட் பண்ணது கம்ப்ளீட்டாக. இதை வேணும்னா நான் டெம்ப்ளேட்டாக மாற்றி அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் ஃப்ரீலான்சிங்குள்ளே எடிட்டிங்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வேணும் அப்படின்னா எடிட்டர் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, எடிட்டர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காண்டான உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அவ்வளோதான். பை.